இங்க ஒருத்தன் தாகத்துல கடல் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போது சடனா கடலுக்குள்ள ஏதோ ஒண்ண பார்க்கான். அது ஒரு மீனுன்னு தெரிஞ்சதும் உடனே உள்ள கையை விட்டு ஒரு சின்ன மீனை பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அதோட தலையை தனியா கட் பண்ணி எடுத்துறான். அவன் கூட கடல்ல மாட்டிட்டு இருந்த ஒரு பணக்கார பொண்ணு 3 நாளா சாப்பிடாம பசியில இருந்ததால அந்த மீன்ல கொஞ்சம் சால்ட்டை தடவி அவகிட்ட சாப்பிட கொடுக்குறான். அந்த பொண்ணு தயக்கத்தோட அந்த மீனை கையில வாங்கி அதோட ஸ்மெல்ல மோந்து பார்க்கறான். அதுக்கப்புறம் லைட்டா அதை லீக் பண்ணி பார்க்கறான். அதோட பச்சை ஸ்மெல் அவளுக்கு வாமிட் வர வைக்குது. அதை பார்த்து அவன் இது வேலைக்காகாதுன்னு அந்த மீனை திரும்ப கேட்கும்போது சடனா அவனை கண்டுக்காம அந்த கடல்ல தூக்கி எரிஞ்சிடறான். இதை பார்த்து அவன் பயங்கர கோபப்படுறான். ஏன்னா அவனும் 3 நாளா சாப்பிட்டிருக்கவே மாட்டான். அந்த மீனும் இப்போ வேஸ்டா போகுது. அந்த பொண்ணுக்கு அவ செஞ்சது தப்புதான்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவன் அவகிட்ட ஒர்க் பண்ற ஒரு சாதாரண சர்வெண்ட்ங்கிறதால அவளோட பணக்கார திமிர அவன் கிட்ட காமிப்பான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்த டைம்ல அந்த வழியா தூரத்துல ஒரு ஷிப் வருது. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு சண்டை போடுறதை நிறுத்திட்டு அந்த லைஃப் போட்ல இருந்த ஃபிளேர் கன்னை எடுக்கிறான். ஆனா அந்த ஃபிளேர் கன்னை ஷூட் பண்றதுக்கு கூட அவகிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காது. உடனே அவன் நான் ஷூட் பண்றேன்னு கன்னை கேட்கறான். ஆனா அவ அதை கொடுக்காம நான் தான் ஷூட் பண்ணுவேன்னு கொடுக்க மறுத்துறான். அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம போட்லயே ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால அந்த லைஃப் போட்ல பாதி பகுதியில காத்து இறங்கி போயிருது. அப்போ நைட் அங்க பயங்கரமா மழை பெய்யுது. அவங்க 2 பேரும் மழையிலையும் குளிர்லையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு எதுவும் ஆகாம தப்பிச்சிடுறாங்க. காலையில முடிச்சு பார்த்ததும் அந்த பொண்ணு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு ஐலாண்ட் இருக்கும். உடனே அவனை வேகமா எழுப்புறான். உடனே அவங்க 2 பேரும் வேகமா நீந்தி அந்த ஐலாண்டுக்கு போயிடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட திமிரு கொஞ்சம் கூட குறையல. எல்லாத்துக்கும் அவனையே குறை சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால பொறுத்துட்டு இருக்க முடியல. இதனால அவன் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உன் வேலையும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். அவன் போன இடத்துல நல்ல தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சு குடிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன குடிசையையும் பார்க்கறான். அந்த வீட்டுல சாப்பாட்டு தவிர கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. அவன் கிட்ட இருந்த பொருட்களை வச்சு கன் மாதிரி ஒரு வெப்பனை செய்யறான். அதை யூஸ் பண்ணி அந்த கடல்ல ஒரு இறாலையும் பிடிச்சிடறான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்காம ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு இருக்கிறத ஏக்கத்தோட பாக்குறான். அவளுக்கு பசி தாங்க முடியல. அதனால அவன் கிட்ட சாப்பிடறதுக்கு எனக்கும் மீன் கொடுன்னு கேட்கறான். அதுக்கு பதிலா இந்த கோல்டு வாட்சை வச்சுக்கோன்னு அவன் மேல தூக்கி போடுறான். ஆனா அவன் அந்த கோல்டு வாட்சை வாங்க மறுத்துறான். அவன் அங்க இருந்து கிளம்புற டைம்ல அந்த பொண்ணு அவன் மேல மணலை தூக்கி வீசுறான். உடனே அவன் வேகமா திரும்பி வந்து அவளை அப்படியே கண்ணத்துல ஓங்கி ஒண்ணு விடுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட இப்போ நான் உன்னோட வேலைக்காரன் இல்ல, நான் தான் இங்க பாஸ்ன்னு சொல்றான். அவ கிட்டத்தட்ட அழுகுற மாதிரி போயிடுறான். உடனே அவனோட அழுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்து இதை 1 மணி நேரத்துக்குள்ள துவைச்சு கொண்டு வந்தா உனக்கு ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்றான். அவளும் வேற வழி இல்லாம அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்கிறான். துவைச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியில அவளுக்கு சாப்பிடுறதுக்கு மீனும் கிடைக்குது.